வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன். ஆனால் நீ ஏன் என்னை அலட்சியம் செய்கிறாய்? நான் எதுவும் செய்யவில்லை என்பதற்காகவா? இல்லை, நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன் என்பதற்காகவா? தங்கமே, நீ எதை வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். ஆனால் உன்னிடம் நான் அவசரமாகத்தான் ஒரு செய்தியை சொல்ல வந்தேன். நான் உன்னை எவ்வளவு தூரம் காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாள் முழுவதும் நீ சற்று ஜாக்கிரதையாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது. நான் சொல்வது புரிகிறதா? கவனி. இன்றைய நாள் உனக்கு சரியில்லை. ஏதோ சில சிக்கல்கள் வரும். அதனால் நீ எங்கும் செல்லாமல் நீ அமைதியாக இருந்தாலே போதும். தேவையில்லாமல் யாரிடமும் விவாதம் செய்வது, யாராவது பேச வந்தால் எதிர்த்து பேசுவது, இப்படி எதுவும் செய்யாமல் யாராவது கேட்டால் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதிலை சொல்லிவிட்டு மற்றபடி அமைதியாக இரு. இன்று முழுவதும் நான் அதற்காகத்தான் வந்து இப்பொழுதே சொல்கிறேன். நீ ஏதாவது பேசி சண்டை வந்தால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். அதற்காக நான் சொல்கிறேன், நீ கவனிக்க வேண்டும் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கவனித்துதான் ஒவ்வொரு வாக்கையுமே நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ என்னுடைய குழந்தை. ஒவ்வொரு நாளும் உன்னை கவனித்தபடிதான் இருக்கிறேன். இன்று நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன். நீ எதுவும் இன்று புதிதாக செய்ய வேண்டாம். புதிதாக செய்யாமல் எது உனக்கு அமைதியை தருமோ அந்த விஷயத்தை மட்டும் செய். கோபம் பட வேண்டாம். எத்தனையோ பேர் உன்னை கோபப்படுத்த நினைத்தாலும் கோபப்படாமல் அமைதியாக இரு. நீ இன்று தியானம் செய். தியானம் செய்தால் அமைதி கிடைக்கும். உனக்கு எந்த கோபமும் வராது. சிலர் உன்னை வாயை பேசி ஏதாவது சண்டை போடலாம் என்று வருவார்கள். ஆனால் எதற்குமே நீ பதில் கொடுக்காதே. அவர்கள் தானாகவே திரும்பி போய்விடுவார்கள். தங்கமே, நான் எல்லாம் உன் நல்லதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். கவனமாக இரு. இன்றைய நாள் ஜாக்கிரதையாக இரு. இந்த வாராக ஆகிய நான் எப்பொழுதும் உன்னை காவல் காப்பேன். நடப்பதற்கு முன்பே வந்து உன்னிடம் சொல்லி உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.